நெல்லை மாவட்டம் திசையன்விளையில் அமைந்துள்ள மேத்தப்பிள்ளை தர்காவில் இஸ்லாமியர்கள் மற்றும் இந்துக்கள் இணைந்து கந்தூரி விழாவை கொண்டாடியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேத்தப்பிள்ளை மற்றும் பட்டாணி சாஹிப் கொலை செய்யப்பட்டதின் நினைவாக உருவாக்கப்பட்ட இந்த தர்காவில் இந்துக்களே முன்னின்று கந்தூரி விழாவை நடத்துகின்றனர். இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக வெளி மாவட்டங்கள் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களிலிருந்தும் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மக்கள் வருகை தந்தனர். மேலும் இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் உட்பட பலர் ஆடு, கோழி, அரிசி, தானியங்கள் உள்ளிட்ட பண்டங்களை நேர்த்திக்கடனாக வழங்கினர். திவ்ய தேசங்களில் இரண்டாவதான திருச்சி உறையூர் கமலவள்ளி நாச்சியார் கோவிலில் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு காவிரியிலிருந்து ஸ்ரீரங்கம் கோவில் யானை ஆண்டாள் மீது தங்க குடத்தில் புனித நீர் எடுத்து வந்து கமலவள்ளி நாச்சியாருக்கு திருமஞ்சனம் எனும் அபிஷேகம் செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சனிக்கிழமை திருப்பாவாடை சாற்றும் வைபவம் நடைபெறுகிறது. புதுக்கோட்டை அருகே சாமியாடி ஒருவர் அரிவாள் மீது நடந்து வந்து பக்தர்களுக்கு அருள் வாக்கு கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் திருக்களம்பூர் கிராமத்தில் உள்ள மதகடி கருப்பர் கோவில் ஆடி மாத சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக மதகடி கருப்பர் சாமியாடி ஊரை வலம் வந்தார். அப்போது கதலீஸ்வரர் ஆலயத்தில் இருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் முக்கிய வீதிகள் வழியாக பக்தர்கள் அரிவாள்களை வழிநடுக ஒன்றன் பின் ஒன்றாக பிடித்திருக்க மதகடி கருப்பர் சாமியாடி அதன் மீது ஏறி பக்தர்களுக்கு அருள் வாக்கு வழங்கினார். ரூபாய் நோட்டுகளால் ஜொலித்த மாரியம்மனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருவாரூர் மாவட்டம் விஷ்ணுபுரம் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் ஆடி மாதத்தை ஒட்டி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்மனுக்கு அலங்காரம் செய்து வழிபடுவது வழக்கம். கோவிலுக்கு வரும் பக்தர்கள் மாரியம்மனுக்கு காணிக்கையாக ரூபாய் நோட்டுகளை கொடுப்பது வழக்கம். இந்நிலையில் மாரியம்மனுக்கு வந்த காணிக்கை பணம் 4 லட்சம் ரூபாய் நோட்டுகள் மூலம் மாரியம்மன் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனத்திற்கு வைக்கப்பட்டார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மாரியம்மனை வழிபட்டு அருளை பெற்றுச் சென்றனர். மதுரையில் ஆடி வெள்ளியை ஒட்டி வைகை ஆற்றில் இருந்து 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் அக்னிச்சட்டி ஏந்தி வழிபாடு செய்தனர். மதுரை மாவட்டம் மதிச்சியம் பகுதியில் அமைந்துள்ள அங்கம்மாள் கோவில் ஆடி மாத திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. இந்த கோவில் விழாவில் ஏராளமான திருநங்கைகள் கலந்து கொண்டு தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவது வழக்கம். திருநங்கைகள் வேல் குத்தியும் எலுமிச்சம் பழத்தினை ஊசி வாயிலாக உடம்பில் குத்தி அலங்கரித்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். அங்கம்மாள் கோவில் வரை ஊர்வலமாக சென்று வழிபாடு செய்தனர். காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் ஆடி மாதத்தின் 3வது வெள்ளிக்கிழமையை ஒட்டி தங்கத்தேர் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்கத்தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். ஓம் சக்தி பராசக்தி கோஷமிட்டு காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டனர். தங்கத்தேர் உற்சவத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஆடி முளைக்கூட்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 6ஆம் நாளில் மதுரை மீனாட்சி அம்மன் கிளி வாகனத்தில் ஆடி வீதியில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு மதுரை மீனாட்சி அம்மனை வழிபட்டனர். ஆடி முளைக்கூட்டு திருவிழாவின் 10ஆம் நாள் கனக தண்டியல் வாகனத்தில் அம்மன் எழுந்தருளி காட்சி தர உள்ளார்.
புதுச்சேரியில் அமைந்துள்ள வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. 108 ஆரத்தி தட்டுகள் வைத்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டு அம்மனுக்கு ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். பூஜையின் முடிவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.